தமிழ் மக்களுக்கு வணக்கம். தமிழ் தலைமுறையின் இன்றைய முக்கிய செய்திகள். கனமழையால் அசாம் மாநிலத்தில் 19 மாவட்டங்களில் பயங்கர வெள்ளப்பெருக்கு. பிரம்மபுத்திரா உள்ளிட்ட ஆறுகளில் அபாய அளவை தாண்டி ஓடும் வெள்ளம். அசாமில் கனமழை வெள்ளத்தால் 6 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் பாதிப்பு. சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து முடங்கியது. அசாமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முழு வீச்சில் மீட்பு பணிகள். வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்க பேரிடர் மீட்பு படைகள் மற்றும் இராணுவம் தீவிரம். கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்தன. பல மாநிலங்களில் வழக்கறிஞர்கள் போராட்டம். வட மாநிலங்களில் பருவமழை நாளுக்கு நாள் தீவிரம். அருணாச்சலம், குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களில் கனமழை. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. கோத்தகிரியில் ராட்சச மரம் சாலையில் விழுந்ததில் 2 படுகாயம் மற்றும் போக்குவரத்து பாதிப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் 44வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெறுகிறது. ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பட்டமளிப்பு விழாவை புறக்கணிக்கிறார் அமைச்சர் பொன்முடி. விக்கிரவாண்டியில் திமுகவினர் பணம் கொடுத்து பொதுமக்களை கட்சி அலுவலகத்தில் அடைத்து வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. திமுக மற்றும் பாமகவினரிடையே தள்ளுமுள்ளு, சாலை மறியலால் பதற்றம். பாம்பன் நாட்டு படகு மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். வெள்ளிக்கிழமை சாலை மற்றும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடவும் மீனவர்கள் திட்டம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் 3 ஆண்டுகளுக்குள் நீதி வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா விளக்கம். சட்டங்களின் பெயர்கள் குறித்து யாருக்கேனும் சிக்கல் இருந்தால் தீர்த்து வைக்கப்படும் என்றும் அவர் உறுதி. ராகுல் காந்தி ஒருபோதும் இந்துக்களை அவமதிக்க மாட்டார் என பிரியங்கா காந்தி திட்டவட்டம். நாடாளுமன்றத்தில் பாஜக மற்றும் RSS தலைமை பற்றி மட்டுமே ராகுல் காந்தி பேசியதாக பிரியங்கா காந்தி விளக்கம். தமிழ்நாடு சட்டசபையின் தீர்மானத்தை மத்திய அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக ராசா குற்றச்சாட்டு. பாஜக அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் சர்வாதிகாரம், பாசிச கொள்கை கொண்டது என ராசா கடும் தாக்கு. மதுவான கொள்கை வழக்கில் BRS தலைவர் கவிதாவுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு. கவிதாவின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது டெல்லி உயர்நீதிமன்றம். சிறையில் உள்ள சுயேட்சை MP அப்துல் ரஷீத் பதவியேற்க NIA நீதிமன்றம் அனுமதி. அப்துல் ரஷீத் பலத்த பாதுகாப்புடன் நாடாளுமன்றத்தில் இன்று MPயாக பதவியேற்க ஏற்பாடு. திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் சரவணன் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் எவரும் இதுவரை வருந்தவில்லை. அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு தொடரப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. மத மோதல்களை உருவாக்குவோர் மீது குன்ற சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். அரசு பள்ளியில் மாணவிகளிடம் ஆசிரியர் தவறாக நடந்து கொண்டதாக புகார் வந்துள்ளது. ஆசிரியர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கயல்விழி உறுதி. வேலூரில் கூலி தொழிலாளிக்கு 3.25 கோடி ரூபாய் கட்டணம் என சொல்லி GST நோட்டீஸ். அதிர்ச்சி அடைந்த கூலி தொழிலாளி குறைதீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் முறையீடு. பாக்ஸ்கான் நிறுவனம் திருமணமான பெண்களை பணியமர்த்த மறுப்பதாக குற்றச்சாட்டு. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை. குற்றச்சாட்டுக்கு பாக்ஸ்கான் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது கரூர் மாவட்ட காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. கொலை மிரட்டல், போலி ஆவணங்கள் கொடுத்து மோசடி செய்ததாக 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மன்னராட்சியின் அடையாளமான செங்கோல் ஜனநாயக நாட்டில் எதற்கு என மகுவா மொய்த்ரா கேள்வி. நெருப்பாற்றில் நீந்தி வந்த எங்களை பாஜகவால் எதுவும் செய்ய முடியாது என அவர் ஆவேச பேச்சு. 13 லட்சம் பேர் எழுதிய UPSC முதல்நிலை தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி முதன்மை தேர்வு நடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப கடமைகள் காரணமாக பயிற்சியாளர் பதவிக்கு ராகுல் டிராவிட் விண்ணப்பிக்கவில்லை என PCCI செயலாளர் ஜெய்சா தகவல்.